goodness of God. And all my life you have been faithful. And all my life you have been so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. O Lord my God, when I am awesome wonder, consider all the works thy hands have made. I see the star, I hear the roaring thunder, thy power through all the universe displayed. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord on the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roll at the sound of your name. I sing for joy and the work of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Nothing compares to the promise I have in Nothing compares to the promise I have in you. 35 ஆண்டுகால இசை பயணம். பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மட்டும் 30 ஆண்டுகால அயராத தொண்டு. பக்தி இசை உலகின் தவிர்க்க முடியாத அடையாளம் BM லாரன்ஸ். 4500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி இசையமைத்து பாடிய மும்முக கலைஞர் இவர்.
அன்னைக்கு ஆனந்த பாமாலை 1000, அந்தோனியார், பூண்டி மாதா என புனிதர்களுக்கு புகழ் மாலை 1000 என இவர் தொடுக்காத பாமாலைகளே இல்லை. மெல்லிசை மன்னர் MSV அவர்களின் இசையில் வெறும் 15 நிமிடங்களில் பாடல் வடித்து வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் ஒலிக்க செய்த மாயாஜால கவிஞர். SPB ஜேசுதாஸ், மனோ முதல் நித்யஸ்ரீ வரை அத்தனை இசை ஜாம்பவான்களின் குரல்களும் இவரின் வரிகளுக்கு உயிர் கொடுத்துள்ளன. தமிழகம் எங்கும் பல ஆலயங்களின் கொடியேற்று பாடல்கள் இவர் இசையில்தான் வானை தொடுகின்றன. மாதா தொலைக்காட்சியில் 10 ஆண்டுகளாக தினம் ஒரு திருப்பாடல் மூலம் இன்றும் நம் இல்லங்களில் ஒலிக்கிறார். இறைப்பணியே இசைப்பணியாய் என்றும் நம் மனங்களில் BM லாரன்ஸ். இப்பொழுது நம்முடைய தவிர்க்க முடியாத ஒரு நபர் BM லாரன்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல், அனைவருமே ஒரு நல்ல ஒரு கரகோஷங்கள் எழுப்பி அவரை அன்போடு மேடைக்கு அழைப்போம். ப்ளீஸ் சார். ஸோ BM லாரன்ஸ் அப்படிங்கிறது வேர்ட் அப்படின்னா BML அப்படிங்கிறது இட்ஸ் அன் எமோஷன். ஸோ இன்னுமே ஒரு பலத்த கைத்தட்டல் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். இவர் பாடிய பாடல்கள் இதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வெற்றிடங்கள் காணப்படும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில். எனவே இப்போது அவருக்கு நம்முடைய நன்றியை செலுத்தும் விதமாக அவருக்கு பொன்னாடை அணிவிக்க மனோஜ் அவர்களையும் ஒரு சிறிய அன்பளிப்பினை வழங்குவதற்கு ஆண்ட்ரூ அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல். இதோ நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் பல பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய BM லாரன்ஸ் அவர்கள். ஏற்கனவே ஏசி குளிருது, இதில் ரொம்ப என்னை பற்றி என்னென்னமோ சொல்லிட்டாங்க. ஒருவேளை மாசில் பாடுறதெல்லாம் சொல்லிட்டாங்களே என்னன்னு தெரியல. BM லாரன்ஸ்னாக்கா எங்கள் அப்பா பேர் பெனடிக்ட்டு, அம்மா பேர் மரியத்தங்கம். அவங்க அதுதான் BM லாரன்ஸ்ன்ட்டு இது பண்ண. என்னை பெற்று வளர்த்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பெசநகரில் கொடுத்துட்டாங்க. நானும் என் பையனை பெற்று மாதா டிவிக்கு கொடுத்துட்டேன். அதனால் அவங்க தான் எல்லாமே. அவனுக்கு அவங்க தான் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இது திரை இசை மாதிரி இந்த இறை இசையை அவங்க அருமையாக பண்ணி கொண்டு போகிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது விதை, இது விதைச்சிருக்கிறாங்க. இது இன்னும் நல்ல நிறையா வச்சு இது பண்ணணும். அதுக்கு தண்ணியும் உரமெல்லாம் மாதா டிவி அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க. எனக்கு நிறையா பாடல்கள்லாம் கிருத்திகா பாடியிருக்கிறாங்க. அமல்ராஜனை அது டியூனும் அந்த இதுவும் கொடுத்துட்டா போதும், அவர் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 7 ஆல்பத்துக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறார். அவருக்கு நன்றி. மாதா டிவி அன்பர்களுக்கு, ஃபாதர்ஸுங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இசைக்கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, எல்லாம் அருமையாக பண்ணாங்க. அவங்களுக்கு எனது நன்றிகள். வேற என்ன துணைவியார் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எனது நன்றிகள். துணைவி யாருன்னு கேட்கப்ப துணைவி யாரா வந்துட்டாங்க. சார் எல்லாரும் நேர் விருப்பம் ஃபாதர் டேவிட் பாட சொல்றாங்க. சார் ஃபாதர் டேவிடோட நேர் விருப்பம் தயவு செஞ்சு வாங்க. இது எல்லாருக்குமே இந்த பாட்டு கண்டிப்பாக கற்றுக்கிறணும், பாடணும். எங்கே போனாலும் என்ன பண்ண பயணங்கள் நம்ம டெய்லி இருக்குது. அதனால் இந்த பாட்டு திருப்பாடல் 1 to 1 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டை அமல்ராஜன் நீங்களும் வாசிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பால்ராஜ் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். சாந்தோம் கம்யூனிகேஷன், சாந்தோம் சர்ச்சுக்காக இந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். அதில் ஒரு சரணம் ஒரு பல்லவி. நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். உனக்குதவி ஆண்டவரிடம் இருந்து வரும். வானமும் வையமும் படைத்தவர் அவரே. உன் கால்கள் இடரவே விடமாட்டார்.
உன் கால்கள் இடரவே விடமாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்கிட மாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்கிட மாட்டார். நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். இயேசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். ரொம்ப சிறப்பாக நம்முடைய நோவா 2026 ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்னா என்னது போல் 2027 2028னது போய்கிட்டே இருக்கட்டும். ஸோ பாரம்பரிய பாடல்கள், புது பாடல்கள், கர்நாடிக் சாங்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம யூத்தால் எல்லா பாடல்களும் பாட முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இப்போ நடக்க இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ். நம்முடைய அழிந்து வரக்கூடிய மண்ணின் கலைகளில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கலை. பாடல் வழியாகவே கதை சொல்லுவது. அதுபோல் இப்போது நம்முடைய அழிந்து வரக்கூடிய மண்ணின் கலையை ஓங்கி உயர்த்தி பிடித்து பாட வர இருக்கிறார்கள் டீம் சிசிலியா. வணக்கம் வந்தனோ வந்தனோ வந்த சனக குந்தனோ, வந்தனோ வந்தனோ வந்த சனக குந்தனோ, சபையோருக்கு எங்க வந்தனோ, எங்களை வாழ்த்தி நீங்க குந்தனோ, சபையோருக்கு எங்க வந்தனோ, எங்களை வாழ்த்தி நீங்க குந்தனோ, வந்தனோ வந்தனோ வந்த சனக குந்தனோ, வந்தனோ வந்தனோ வந்த சனங்க குந்தனோ. சரி, நம்ம இன்னைக்குலாம் எதுக்கு கூடி இருக்கிறோம்? இங்க எதுக்கு கூடி இருக்கோம் தெரியலையா? தந்தனத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, பந்தருள் வாயேசுநாதரே. தந்தனத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, பந்தருள் வாயேசுநாதரே. முறைப்படி வில்லு பாட்ட தொடங்கியாச்சு. இப்பயாவது எதை பத்தி பேச போறோம்னு சொல்லுவோமா? இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா, ஸ்க்ரோல் பண்ணலாமா, சோள வளர்க்கலாமா? அப்படி சொல்லுங்க. வாருங்கள் அன்பு மாதரே, வில்லு பாட்டு கேளுங்க, பண்ணி செய்து பாடுங்க, வில்லு பாட்டு கேளுங்க, பண்ணி செய்து பாடுங்க, பாருங்கள் அன்பு மாந்தரே. பாரதி, ஆ, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல போன் தான் எல்லாமே. பாரு, ரீல்ஸ், லைக், ஷேர், ஸ்டோரின்னு சொல்லிட்டு இதாமே உலகம். அப்படின்னா போன் பேட்டரி டெட்டானா நீயும் டெட்டா? அப்படின்னா இல்ல அண்ணா, டெட்டா? இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உன்னிடம் வந்தடைக. போன் சார்ஜ் போட்டா சரியாயிட போகுதுடா. அப்போ உன் மைண்டுக்கு எப்ப சார்ஜ் போட்ட? நாலேஜ், ஸ்கில், கனவு இதுக்கெல்லாம் சார்ஜர் இருக்கா? இப்ப போடுற சார்ஜ்ல சக்தி எப்படி ஏற போகுதுன்னு மட்டும் பாருங்க. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, மக்கள் யாவரும் இங்கு லைக் வாங்கவா, லைக் வாங்கவா, லைக் வாங்கவா, அச்சமின்றியே வாழ்வ பில்டு செய்யவா, பில்டு செய்யவா, வாழ்வ பில்டு செய்யவா, திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உன்னை எதிரொலிக்கவா, ஸ்ட்ரெஸ் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா, பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சரி, இப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே டாக்டரு, சிஇஓ, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, யூடியூப் வ்ளாகர்னு ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தான் இங்க உட்காந்துட்டு நம்ம என்ன ஆகணும்னே தெரியல. என்ன ஆகணும்ன்றது கனவு. இப்போ டாக்டர் ஆகணும்னா அது வெறும் கனவு. ஆனால் டெய்லி அதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கணும். அதுதான் டிசிப்ளின். ஆனால் டிசிப்ளினோட சேர்த்து ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னக்கா? கடவுளோட அன்பும் கிருபையும் நம்ம கூட இருக்கணும். அப்படி போடுங்க. இப்போ அந்த அன்பை எப்படி காட்டுறோன்னு மட்டும் பாருங்க.
நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்த நண்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. சரி, நான் ஏன் தெரியுமா இப்போலாம் ஃபுல் டைம் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறேன்? ஏன்? ஏன் அதில் போடுற ஸ்டோரி ரீல்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரே பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. ஏன் சொல்லு? ஏன்னா அப்போ பாரு எல்லாருமே அதில் போடுற ரீல்ஸ் எல்லாமே ட்ராவலு, சக்ஸஸ் பார்ட்டி, பர்த்டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே குட் வைப்ஸ் தான். ஆனால் என் லைஃப் தான் என்னவோ ஒரே டெட்லைனு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் டைமு, டிப்ரெஷன்னே போயிட்டு இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலயும் சந்தோஷம் துக்கம்னு எல்லாமே தான் இருக்கும். சரி. ஆனா அவங்க வெறும் சந்தோஷத்தை மட்டும் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல காட்டுறனால அது மட்டும் தான் ரியாலிட்டின்னு நீ டெலியூஷன்ல இருக்க. இப்போ என்ன அவங்க லைஃப்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வரியா அப்போ நீ? அவங்க ஃபேக் இல்ல, ஆனா நீ கம்பேர் பண்ணி உன் டைம் வேஸ்ட் பண்ற பாத்தியா, அதுதான் அன்னெசரி. நம்ம எல்லாம் சேர்ந்து இறைவன் பின்னால போனா எப்படி சந்தோஷம் வரும் தெரியுமா நமக்கு? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்க மாட்டேன். சிலுவையில் பின்னால் உலகமே சிலுவை முன்னார் உலகமே பின்னார். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. சரி, இப்போ நான் பண்ணணும், நான் ஃபோனை தூக்கி போட்டணும் பின்னாடி. இல்ல, போன் யூஸ் பண்ணு, ஆனா போன் ஒண்ணு யூஸ் பண்ணாம பாத்துக்கோ. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமேக்கா? சரி, அப்போ நீ சக்சஸ்னு எதை டிஃபைன் பண்ற? மென்டல் பீஸோட கடவுளோட இணைந்து இருந்தாதான் அது உண்மையான சக்சஸ். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுது இங்கு போகுது கழிந்து, உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. பொய் மட்டும் போதும், நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும் எப்போதும். நல்லா புரிஞ்சிடுச்சு. இனிமேல் பாரு சேஞ்சு. சேஞ்ச் ரீல்ஸ் போடாத, சேஞ்ச ரியலா பண்ணு. வில்லு பாட்டு முடிஞ்சாலும் உங்களோட வாழ்க்கை பாட்டு இப்பதான் ஆரம்பமாகுது. தந்தனத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, நன்றி சொல்வோம் இயேசுநாதரே. தந்தனத்தோ என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, நன்றி சொல்வோம் இயேசுநாதரே. இந்த நிகழ்வின் தொடக்க புள்ளி வந்து இந்த நிகழ்வின் நாயகன் மற்றும் எங்கள் வழித்துணை ஒரு வழிகாட்டியா என் கூட நின்று நீ என்ன செய்கிறன்றதுல வந்து தெளிவாக இருந்தனா அது எப்படி வேணா நடந்துருன்ற ஊக்கத்தை கொடுத்து எங்களை இந்த நிலைமை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திய எங்கள் மறை மாவட்டத்தின் இளையோர் குழு டைரக்டர் ரொனால்டு சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இறையேசுவில் அன்புமிக்க அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே மற்றும் இறை மக்களே, இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. திருப்பாடல் 118:23 சொல்வது போல இந்த இடத்தில் நான் இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் 5 வருடங்களுக்கு முன்பாக கொரோனா நேரத்தில் சென்னை மயில உயர்மறை மாவட்ட பேராயர் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் உங்களை யூத் டைரக்டராக போடுறேன்ப்பா, நல்லா செய்யணும். பொறுப்பெடுத்த பொழுது பயங்கர டிசப்பாயின்மெண்ட். 4 பேரிஷில் தான் யூத்தே இருந்தாங்க. நிறைய கூட இருந்த ஃபாதர்ஸ்லாம் வந்து என்னடா செய்ய போகிற, ஒரு வருஷம் இருந்துட்டு மாற்றிட்டு வந்துரு என்று பல விஷயங்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் ஓட துவங்கினேன். நான் ஃபாஸ்ட்டாக சொன்னேன்,
கடலை தள்ளி விட்டால் 2 விஷயம் தான் நடக்கணும். ஒன்று செத்து போயிடணும், இல்லை நீந்தி வெளியே வரணும். ஐ வில் நாட் டை, ஐ வில் ட்ரை டு ஸ்விம். அப்படி 5 ஆண்டுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் வளர்ச்சியை என்னால் பார்க்க முடியுது. 5வது ஆண்டு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா நாட்டிலே நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னால் பல இடங்களுக்கு நான் சென்று எங்களுடைய சென்னை மயிலை மாவட்ட இளைஞர்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். எனவே இன்று அனைத்திற்கும் சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி. அன்னை மரியாளுக்கு நான் சிறப்பான ஒரு நன்றி கொடுக்க. ஏனென்றால் அன்னை மரியாள் தான் நான் ஒப்பு கொடுத்தேன். 2021 மே மாதம் 24ஆம் தேதி எவ்வாறு டான் போஸ்கோ பிள்ளைகள் எல்லாம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாலும் அதே போல் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபிக்கின்ற பழக்கத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் என்று துவங்கினேன். அந்த ஜெபம் இன்று வழிநடத்தி இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சென்னை மயிலை உயர்மறை பேராயர் அவர்களுக்கு அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து உற்சாகம். எப்பொழுது நான் போனாலும் இதை செய்யாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. நல்லா செய்யுங்கப்பா, டூ வெல். 2 வாரங்களுக்கு முன்பாக கூட அவரை பார்க்கும்போது சொன்னார், யூத் என்னமா செய்கிறாங்க என்று அவ்வளவு உற்சாகம் ஊட்டினார். எனவே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அருத்தந்தையர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிகமாக ஊக்கமூட்டியிருக்கிறார்கள். அதான் ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பன் கூட தேக்கு வைப்பானா. அதுபோல எங்களுடைய அருத்தந்தையர்கள் தொடர்ந்து என்னை உற்சாகமூட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், மாதா கட்ட ஒப்பு கொடுத்தது போல மாதா டிவியில் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த பசங்க நிச்சயமாக அவர்களுடைய அருத்தந்தையர்களுக்கு நான் நெஞ்சார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். துவக்கத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் உற்சாகமூட்டி கொண்டே இருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு போவாங்க, பாடுவாங்க, தொடர்ந்து உற்சாகம். அதனால் டுடே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபாதர் டேவிட், ஃபாதர் அடைக்கலம் அவர்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அழுத்தந்தையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி அவர்களும் உற்சாகம் விட்டுவாங்க, நீ என்னப்பா பெரிய ஆள்ப்பா நிறைய செய்கிற என்கின்ற அந்த உற்சாகம் எங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வளர்த்தெடுத்து இன்று இந்த மேடைக்கு வரவழைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடை எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் எல்லாரும் கேட்கணும். எப்படின்னா, நான் துவக்கத்தில் வரும்போது எல்லா ப்ரோக்ராமுக்கும் போய் உட்காந்துருவேன். 3 hours உட்காந்து யார் நல்லா பாடுறா, யார் நல்லா ப்ரைஸ் வாங்குறா, யார் நல்லா வாசிக்கிறாங்க, ஒவ்வொருவரையும் போய் தனியாக நான் போய் கான்டாக்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு டீம் உருவாக்கணும், டைசஸ்க்கு ஒரு டீம் உருவாக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சருகுகள், நிறைய பிரச்சனைகள், அதையெல்லாம் தாண்டி இன்று இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள் என்றால் அது நிச்சயமாக ஒரு பெரிய காரியம். நான் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை நான் மனதார நன்றியும் அவர்களை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய பெற்றோர்களுக்கு. இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதம் எல்லாத்தையும் விட்டானுங்க, டைமை விட்டானுங்க, வீட்டை விட்டானுங்க, அதை விட்டானுங்க. இதில் பெருசாக விட்டது என்னன்னா பாவத்தையே விட்டாங்க. 1 மாசமா பாட்டும் இதுவும் தான். தே டு நாட் நோ ஹவு டு திங்க். நான் அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். என்னடா அது என்னதான் நடக்குதுன்னு எனக்கே தெரியல. 1 மாதம் ஃபுல்லாக பாச சென்டர் எங்கெங்கே இருந்து தொழுதாவூருன்றது 115 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அங்கிருந்து திருவள்ளூர்ல இருந்து 12 விக்காரட்ல இருக்கிற யூத்தும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வது இந்த பிள்ளைகளுக்கு தான், உங்களுடைய திறமை தான் உங்கள் அடையாளமே தவிர எதுவும் உங்கள் அடையாளமாக இருக்கக்கூடாது. எதுவுமே உங்கள் அடையாளம் கிடையாது. நீ எந்த ஊரா இருந்துக்கோ, நீ எங்கனா இருந்துக்கோ, உன்னுடைய திறமை தான் அடையாளம். அது திறமையை கொண்டு வருவதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு நோக்காக இருந்து அது இன்று நிறைவேறி இருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் என்ன கூப்பிடுவது தான் அஸ்லான்ஸ் ஆஃப் ஆர்ச்டைசஸ். ஒவ்வொருவரையும் சிங்கங்களாக நான் பார்க்கிறேன். அந்த சிங்கங்கள் இப்பொழுது கர்ஜிக்க துவங்கி விட்டது. இது வெறும் துவக்கம்தான். இப்போதான் தொடங்கியிருக்கும், ஜஸ்ட் ஸ்டார்டட். இனிமே தான் இவர்களுடைய வாழ்க்கை பயணம் துவங்க இருக்கிறது. எனவே எல்லா இளைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மேடையில் எல்லாரும் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக இன்று இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது தலைவராக இருந்தது பிஓ என்கின்ற ஒரு அவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இஎஸ் பிகன். அடுத்து அவர்கிட்ட இன்னொருத்தருக்கு கை போகுது, அதுதான் ஷெரின். உண்மையிலே நான் நினச்சே பார்க்கல. நான் சும்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசித்தது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை கூப்பிட்டேன், மியூசிக் வாசிக்க வாமா அப்படின்னு. இல்லை ஃபாதர், நான் பெங்களூர் போகிறேன் வாசிக்கிறதுக்கு. ஏம்மா? அங்கே சிஎஸ்ஐ கான்சர்ட்டில் போகிறேன். ஏன் அங்கே போய் வாசிக்கிற? ஃபாதர், நீங்கள் எங்கே கான்சர்ட் வச்சா நான் ஏன் ஃபாதர் அங்கே போகிறேன்? மண்டில் நறுக்குன்னு ஒரு கொட்டின மாதிரி இருந்துச்சு. எஸ், எங்கே நம்ம இதில் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை, அதனால போகிறாங்க. நான் இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஐ வில் மேக் இட். இன்று இது நிறைவேறி இருக்கிறது. நான் ஷெரீனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு கட்டத்தில் வேணாமான்னு சொல்லிட்டேன். வேணாமா, இது ரொம்ப கஷ்டமா? ஃபாதர், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே ஃபாதர், வி வில் மேக் இட்.
ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஷெரின், சாம், அவரோடு செயல்படுகிற ஒவ்வொருவரும். நிச்சயமாக இது சான்ஸே கிடையாது, என்னாலே நம்ப முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து உட்காந்து அதை வாசித்து ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் எங்கள் டைசஸ் பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதா, இது வரைக்கும் நான் இந்த யூத் பசங்களுக்கு ட்ரீட்டும் கொடுத்ததில்லை, டூரும் கூட்டிகிட்டு போனதில்லை. 5 வருஷத்தில் ஒரு நாள் கூட. ஏனென்றால் என் பிள்ளைகளை பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக கட்டியிருக்கிறேன். நாட் ஆன் த மட், இட் ஆன் த ராக். நோபடி கேன் ஷேட்டர். விலை கொடுத்து இவர்களை வாங்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டு. ஏன்னா எங்கள் ஃபாதர்ஸ் நிறைய, டேய் உருப்பட மாட்டான்டா, ஒழுங்காக செய்ய மாட்டானுங்கடா, நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு வந்து சொதப்புவானுங்கடா, இப்படிலாம் நான் தொடங்கும்போது சொன்னாங்க. அந்த பெயரையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைத்திருக்கிறோம். எனவே இவர்களுடைய பெற்றோர்களையும் நான் பார்க்கிறேன். எல்லாம் ஒரு குடும்பமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுக்கு நான் எதுவுமே செய்யலை, கரெக்ஷன் கூட வந்து பார்க்கல. எல்லாம் அவங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் இந்த யூத் கமிஷனை விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் லிசனிங். ஸோ கடைசியாக நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமானவர்கள். அவர்களை நாம் தொடர்ந்து உற்சாகமூட்ட வேண்டும், ஊக்கமூட்ட வேண்டும். அவர்களுக்கு உற்சாகம் தேவைப்படுகிறது. எனவே அந்த ஒரே ஒரு கருத்தோடு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஃபார் ஆல் அண்ட் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. ஃபாதர் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு என்ன நினைவுக்கு கொண்டு வருது அப்படின்னா, மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள், இளைஞர்களே நீங்கள் எதிர்கால திரு அவையின் தூண்கள் அல்ல, மாறாக இன்றைய திரு அவையின் தூண்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை மெய்ப்பிக்கும் வண்ணம் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய இளைஞர் பணிக்குழு சிறப்புற செயல்பட்டு இருக்கு தந்தை அவர்கள் தலைமையில். தந்தை அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக தம்பி மனோஜ் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். இங்கே பாடின ஒருத்தரையும் ரசிச்சுட்டு இருக்கேன் நான். இது வந்து ஒரு தொடக்கம் தான் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? இன்னும் நிறைய நெடிய தூரம் போகணும். மாதா தொலைக்காட்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது.